ஹார்வெல் எபிசோடு 1. இந்த கதை 2015 நடக்குது. அப்போ ஒரு மிகப்பெரிய சயின்டிஸ்ட் மைக்கிள்ன்ற ஒரு ரோபோட்டை கிரியேட் பண்ணலான்னு யோசிக்கிறாரு. அந்த ரோபோட் கூட சேர்த்து இதே மாதிரி நிறைய ரோபோட்ஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. அப்போ அவர் ஒரு ரோபோட்டை கிரியேட் பண்ணுறாரு. அந்த ரோபோட் மிக பெருசு. அந்த ரோபோட்டோட பேர் ஹேரோல்டுன்னு வைக்கிறாரு. இதே மாதிரி அவர் இன்னும் நிறைய ரோபோட் கிரியேட் பண்ணுறாரு. ஹார்வெல் எபிசோட் 2. இந்த எபிசோடில் நம்ம சயின்டிஸ்ட் மைக்கிள் ஒரு புதிய ரோபோட் க்ரியேட் பண்ணலான்னு யோசிக்கிறாரு. ஏற்கனவே அவர் க்ரியேட் பண்ண ரோபோட் ஹேரோல்டோட சேர்த்து இன்னொரு ரோபோட். அந்த ரோபோட்டோட பேர் போல்ட். அவர் இந்த போல்டு மட்டும் பத்தாது, இன்னும் நம்மளுக்கு நிறைய ரோபோட் வேணும் இந்த யூனிவர்ஸை க்ரியேட் பண்ணன்னு சொல்கிறாரு. ஹார்வெல் எபிசோட் 3. மைக்கிள் ஒரு யூனிவர்ஸ் க்ரியேட் பண்ணார். அந்த யூனிவர்ஸ் பேர் ஹார்வெல். அந்த யூனிவர்ஸில் இது வரைக்கும் 2 ரோபோட் இருக்குது. ஒரு ரோபோட் பேர் ஹேரோல்ட், இன்னொரு ரோபோட் பேர் போல்ட். இவர் இந்த பக்கம் இப்படி ஒரு ரோபோட் க்ரியேட் பண்ணிட்டு இருக்கார். அந்த பக்கம் மஜினோன்ற ஒரு சயின்டிஸ்ட் அவரோட ரோபோட் க்ரியேட் பண்ணார். அந்த ரோபோட் பேர் ஹார்வெல். அவர் இந்த ரோபோட்டை வச்சு இந்த மொத்த உலகத்துலேயும் ஆளலான்னு சொல்லி பிளான் போட்டுட்ருக்கிறாரு. த ஹார்வெல் எபிசோட் 4. மஜினோவோட பர்சனல் டைரியை நம்ம ஹேரோல்ட் எடுத்துகிட்டு வந்து அதை நம்ம சயின்டிஸ்ட் மைக்கிள்கிட்ட கொடுக்குறாரு. அதில் என்ன போட்டிருந்துச்சுன்னா, என்னோட புது ரோபோட் ஹார்போ வச்சு நான் இந்த உலகத்தையே ஆள போகிறேன் அப்படின்னு போட்டுருந்துச்சு. இதை பார்த்த மைக்கிள் ஷாக் ஆகிட்டாரு. மைக்கிள் சொல்கிறாரு, எப்படியாவது இவனை நம்ம அழிச்சே ஆகணும்னு. அதுக்கு ஹார்வோல்ட் சொல்கிறாங்க, ஆமாம், இவன் கூட நம்ம போர் செஞ்சே ஆகணும்னு. த ஹார்வெல் எபிசோட் 5. மஜினோவுக்கு தெரிஞ்சிருச்சு ஹேரோல்ட் தான் அவனோட பர்சனல் டைரி எடுத்தான்னு. அதனால் ஹார்போட்டை சொல்லி சயின்டிஸ்ட்டையும் ஹாரோல்டையும் கொன்று சொன்னான். அப்போ அவனும் சயின்டிஸ்ட்டையும் ஹேரோல்டையும் கொல்ல போகிறான். அப்போ நம்ம ஹார்போ. த ஹார்வெல் எபிசோட் 6. ஹார்போவுக்கும் போல்டுக்கும் மிகப்பெரிய ஃபைட் நடக்குது. அதில் ஹார்போ போல்டை பயங்கரமாக அடித்து போட்டுறான். அந்த இடத்துக்கு அந்த மைக்கிள் போல்டை பார்க்குறான். போல்டு அந்த இடத்துல இறந்துட்டான். அதனால் மைக்கிள் நம்ம கண்டிப்பாக போல்ட் 2.0 ரெடி பண்ணணும்னு சொல்கிறான். த ஹார்வெல் எபிசோட் 7. மைக்கிள் போல்ட் 2.0 சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறான். இந்த நேரத்தில் ஹார்போ மஜ்னோவோட லேபுக்கு போகிறான். அங்கே மஜ்னோ மர்மமான முறையில் இறந்து கிடந்தான். இதை பார்த்த ஹார்போ பயந்து ஓடுறான். அவன் பின்னாடி மர்ம நபர்கள் சில பேர் அவனை துரத்திக்கிட்டே வராங்க. யார் அந்த மர்ம நபர்கள்? த ஹார்வெல் எபிசோட் 8. ஹார்போ வேகமாக ஓடி மைக்கிளோட லேப்க்கு ஹெல்ப் கேட்க போகிறாங்க. ஆனால் மைக்கிளோ ஹேரோல்டு போல்ட் 2.0வும் ஹார்போ பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஏன்னா ஹார்போ அவங்கள கொல்ல வரான்னு நினச்சிட்டு. ஆனால் ஹார்போ பின்னாடியே அந்த மர்ம நபர்கள் துரத்திட்டு வந்து லேபில் இருக்க எல்லாரையுமே அந்த மர்ம நபர்கள் கட்டி போட்டுடுறாங்க. த ஹார்வெல் எபிசோட் 9. ஹேரோல்ட் கேட்குறான், எதுக்கு இவங்கெல்லாம் நம்மளை கட்டி போட்டு வச்சுருக்காங்கன்னு. அதுக்கு மைக்கிள் சொல்கிறான், இவங்கெல்லாம் யாருன்னு எனக்கு தெரியாது. அப்போ மைக்கிள் முன்னாடி ஒருத்தர் வந்து நிற்கிறாரு. இதை பார்த்தோன்னே மைக்கிள் ரொம்ப ஷாக் ஆகிட்டார். ஏன் மைக்கிள் ஷாக் ஆனார்? த ஹார்வெல் எபிசோட் 10. மைக்கிள் ஹேரோல்ட்ல சொல்கிறான், இவன் தான் ஜோஹன் பென்னி. அதுவாது எங்கள் காலேஜில் நான் இவனை ஜாப்னு கூப்பிடுவேன். இவன் எக்ஸாமில் சீட்டிங் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் பண்ணிகிட்டு இருந்தான். ஒரு நாள் அதே மாதிரி எக்ஸாமில் அவன் சீட்டிங் பண்ணுறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். அதை உடனே போய் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸை வர சொல்லி அவங்க அப்பாட்டே அவனை பற்றி இன்ஃபார்ம் பண்ணி அவனுக்கு டிசி கொடுத்தாங்க. அவங்க அப்பா காலேஜ் எவ்வளவோ கெஞ்சினாரு. ஆனால் அந்த காலேஜ் முடியவே முடியாது, உங்கள் பையன் பண்ண வேலைக்கு டிசி தான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு டிசி கொடுத்து அனுப்பிச்சிட்டான். கேட்டு டிப்ரெஸ் ஆன அவங்க அப்பா அந்த இடத்துல இறந்து போயிட்டார். அதுக்கப்புறம் ஜாப் என்னை பழி வாங்குவேன்னு ஜாப் சொன்னான். ஹார்வெல் எபிசோட் 11. ஹேரோல்ட் சொல்கிறான், இந்த ஜாப்கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும், ஏன்னா அவன் நம்மளை கொல்ல வந்திருக்கான். அதுக்கு மைக்கிள் சொல்கிறான், நீ சொல்கிறது கரெக்டு தான், அவன் கூட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்போ ஜாப் சொல்கிறா, உங்களை கொல்லாமல் நான் இந்த லேபை விட்டு போக மாட்டேன்னு. அதை கேட்ட ஹார்போவும் போல்ட் 2.0 என்ன பண்ணுறாங்கன்னா, ஆபியும் அவனோட ஆளுங்களையும் அடித்து லேபை விட்டே துரத்துறாங்க.
நாவல் எபிசோட் 12. ஜாப் சொல்கிறான், நான் ஒத்தாளா மைக்கிளையும் அவனோட ரோபோட்ஸையும் எதிர்க்க முடியாது, எனக்கும் ஒரு ரோபோட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்ட்லே மிகப்பெரிய சயின்டிஸ்ட் ஒருத்தனை வர சொல்லி அவனை ஒரு ரோபோட் கிரியேட் பண்ண சொல்கிறான். அந்த ரோபோட் பேர் ஜாக். த ஹாவல் எபிசோட் 13. ஜாபும் ரோபோட் ஜாக்கும் சேர்ந்து மைக்கிளுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜில் த வார் இஸ் கம்மிங் சூன்னு எழுதியிருக்கு. இதை கேட்ட மைக்கிள் அவனோட ரோபோட் ஹேரோல்கிட்ட சொல்கிறான், அந்த ஜாப் நம்ம கூட போர் செய்ய தயாராக இருக்கான், அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் தயாராக இருக்கணும்னு சொல்லிட்டு மைக்கிள் ஒரு ஸ்மால் ரோபோட்ஸை உருவாக்குறாரு. த ஹாவல் எபிசோட் 14. ஜாபும் அவனோட ரோபோட் ஜாக்கும் சேர்ந்துக்கிட்டு மைக்கிளோட லேபை அட்டாக் பண்ணுறாங்க. இதை பார்த்த மைக்கிளும் அவனோட ரோபோட் ஹேரோல்டும் போல் 2.0 ஹார்போவும் சேர்ந்து ஜாபுக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறாங்க. அந்த மெசேஜில், உன்னால் முடிஞ்சால் எங்கள் சிட்டிக்கு வந்து அட்டாக் பண்ணிட்டுருக்கு. இதை பார்த்த ஜாப், நான் வந்து உங்கள் சிட்டிக்கு வந்து அட்டாக் பண்ணுறேன்னு த ஹாவல் எபிசோட் 15. த எண்ட். ஜாபும் அவனோட ரோபோட் ஜாக்கும் சேர்ந்து மைக்கிளோட சிட்டிக்கு போய் மைக்கிளையும் அவனோட ரோபோட்ஸையும் பயங்கரமாக அட்டாக் பண்ணுறாங்க. ஜாப் பயங்கரமாக ஹார்போவை அட்டாக் பண்ணுறான். அதில் ஹார்போவோட சில பார்ட்ஸ்லாம் டேமேஜ் ஆகிடுது. இதை பார்த்த மைக்கிள் உடனே அவர் செஞ்சு வச்சுருந்த சின்ன ரோபோட்ஸ் இறக்குறாரு. அந்த சின்ன ரோபோட்ஸ் போய் ஜாக்கை பயங்கரமாக அடிக்குது. இந்த நேரத்தில் ஹேரோல்டு, போல்டு 2.0, ஹார்போ எல்லாருமே சேர்ந்து ஜாக்கு பயங்கரமாக அடிக்கிறாங்க. அந்த இடத்துல ஜாக் உயிரிழக்கிறான். மைக்கிளோட ரோபோட்ஸும் ஜாபு போய் அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜாப் சொல்கிறா, ப்ளீஸ் என்னை விட்டுருங்க, நான் இனிமேல் இதை தப்பெலாம் பண்ண மாட்டேன். இதை கேட்ட மைக்கிள் சரி பொழைச்சி போட்டு சொல்லி ஜாபை மடித்து விட்டுறாரு.